ஆனா இப்ப திமுக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போனாரு. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போனாங்க. எல்லாரோடய புகைப்படம் எடுத்திருக்காரு. ஆமா. நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இல்லாத வரவேற்பு விஜய்க்கு என்ன செட்டிங்? அன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸ் போனார், ஒரு நாதி கூட போல. விஜய் போனார்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார் இல்லைங்க செங்கோட்டையனோட, ஒருத்தர் கூட இல்லை. ஓகே. ஆனால் முதலமைச்சர் வந்து கொடைக்கானல் போனார்ல, சும்மா வாக்கிங் போகிறாரு, எஸ்கார்டு போகிறாங்க கூட, நிற்கிறவங்கள்ட்ட புகைப்படம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளோ எல்லாரும் கூட முக்கால்வாசி புகைப்படம் எடுத்தால் முடிஞ்சா ஒரு வழக்கங்க. ஆனால் விஜய் வந்து 4ஆம் தேதி தாங்க ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டிருக்காரு. அது அது தெரியுமா? ஆஸ்திரேலியா போலையா 3க்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினா சொல்லியிருக்காங்க. 3க்கா? நிலாவுக்கா? நிலாச்சோறு திங்கவா? தெரிசாவோட தனியாவா? தெரியல. ஆதவர்ஜினா அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும்போது அந்த பதில் வந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் வீடு இடம் வாங்கியிருக்காங்க, தெரியுமா தெரியாதா? அப்படியா? விஜய் லண்டன்ல தானே வாங்குறதா? வேறு அவருக்கு இருக்க அங்கேயும் அங்கே சங்கீதம் இருக்குது, ஆள் வச்சு அடித்தாலும் அடிக்கும் பயந்துட்டு இங்கே வாங்குவார். ஓகே. லண்டனில் சங்கீதம் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு ஆப்பு செங்கல்பட்டில் அடித்த மாதிரி அங்கே ஒரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஏங்க அவர் இப்போ வெளிப்படையாகவே திரிசாவோட பயணிச்சிட்டு இருக்காருங்க. அவர் அதை பற்றிலாம் கவலையே பண்ணலங்க. புரியுது. இறுதியாக ஒரு கேள்வி, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன பதில், என்னென்ன விமர்சனம் தாவேக்காரங்க வைப்பாங்க? ஓட்ட கிளாம்பக்கத்தில் பசு இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே. இதுமாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டாக பசு விடல ஒன்று. ரைட்டு. அப்புறம் எங்கள் ஓட்டெல்லாம் மாறி மாறி விழுந்துட்டு இவிஎம் பாக்ஸில் மிஸ்டேக் இருந்தது 2. லைட் எரியல வேற. லைட் எரியல. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க. ஓகே. எங்கள் ஜனநாயகன் படத்தை வந்து தேர்தல் ஆஃபீஸர் வரைக்கும் பார்க்குற மாதிரி செட் பண்ணி விட்டாங்க. ஓகே. கவனத்தை சிதறடிச்சு ஓட்டை மாற்றி போட்டாங்க. அப்புறம் ஓட்டு பாக்ஸை தூக்குனாங்க. எந்த ஓட்டு போட்டாலும் திமுகவுக்கு விழுந்தது, எங்களுக்கு விழலை. அப்புறம் இந்த கடுப்பாகி எங்கள் அண்ணன் வெளிநாடு போயிருக்காரு. வந்தோடனே எங்கள் அண்ணன் படம் நடிப்பார்.